அப்பா என் பையன் கையெழுத்து போடாதீங்கப்பா. எடப்பாடியார் ஆட்சியில என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்றாங்களாப்பா. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன். அதாவது இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம பொருளாதாரம் எப்படி வளர்ந்திருக்கு, பொருளாதாரத்தை தாண்டி சமூக நீதி தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு பார்வை. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ போன வாரம் விமன் ரிசர்வேஷன் பில் 33% இடஒதுக்கீடு மசோதா பெண்களுக்காக மத்திய அரசில் பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அது 2/3 மெஜாரிட்டி இல்லாதனால தோற்கடிக்கப்பட்டது. அது தோற்கடிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் எதிர்க்கட்சிகள்லாம். அதில் என்னென்ன எதிர்க்கட்சிகள் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது 2024 பாராளுமன்றத்துக்காக நடந்த தேர்தலில் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க இல்லையா, ஐஎன்டிஏ கூட்டணியில். அந்த கூட்டணியில் திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, 39வது வாக்குறுதி. 33% reservation for women in parliament and legislative assemblies will be implemented immediately. அவங்க சொல்லியிருக்காங்க 39வது வாக்குறுதி எண் பாராளுமன்றத்துக்கு கொடுத்தது. நம்ம எப்போவுமே இந்த 505 வாக்குறுதிகளை பற்றி பேசிகிட்டு இருப்போம். சட்டமன்றத்துக்கு கொடுத்தது 2021. இது அதை தாண்டி எப்போல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அப்போல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதில் 39வது எண் வாக்குறுதி எண் 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுப்போம், பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட மசோதாவை இவர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். விச் மீன்ஸ் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இவர்கள் நிறைவேற்றவில்லை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அடுத்த வாக்குறுதி எண் 40, 33% ரிசர்வேஷன் விமன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் செக்டார்ஸ். கல்வியிலையும் எங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்கோ அங்கே மகளிருக்கான ஒரு 33% இடஒதுக்கீடு கொடுப்பான்ருக்காங்க. எத்தனை தொழிற்சாலைகளில், எத்தனை கல்வி நிலையங்களில், எத்தனை அலுவலகங்களில் விமனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இங்கே சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கேடாக இருந்திருக்கு பெண்களுக்கு எதிராக. ஸோ 33% இடஒதுக்கீடு 1976 இந்திரா காந்தி அம்மையார் அப்போ எமர்ஜென்சி வந்ததுனால நிறுத்தி வச்சாங்க. அப்போ அவரோட தமையனார், அவரோட பையன் சஞ்சய் காந்தி என்ன சொன்னான்னா, பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணி 2001 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி 25 வருஷம் 1976 இந்திரா காந்தி அம்மையார் இந்த இடஒதுக்கீடு மசோதா நிறுத்தி வச்சாங்க. இடஒதுக்கீடு மசோதானா டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை பண்ணினதுக்கப்புறம் தான் பண்ண முடியும், அதற்காக நிறுத்தி வச்சாங்க. 2001 உங்களுக்கு தெரியும், அப்போ பாஜக ஆட்சியில் வந்ததுனால கூட்டணினால், அந்த கூட்டணி நிர்பந்தங்களால் அவங்களால அப்போ அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அதனால் ஒரு 25 வருடங்கள் 2026 வரைக்கும் தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சோன்னா அந்த விமன் ரிசர்வேஷன் வருவதற்கு முன்னாடி நீங்கள் அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு அதில் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு தொகுதியை மறுவரையறை செய்ய வேண்டும். ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் வாக்காளர்கள் மேலே இருக்கக்கூடாது. அப்போ தான் கரெக்டான ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதையும் பண்ணணும். அதற்கப்புறம் எவ்வளோ தொகுதிகள் கிடைக்குதோ, புரியுதுங்களா, எவ்வளோ தொகுதிகள் வருதோ அதில் 33% தொகுதிகளை விமனுக்கு, மகளிருக்காக ஒதுக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு கரெக்டாக சீக்வன்ஸாக நடக்கணும். இந்த சீக்வன்ஸை நடக்க விடாமல் அந்த ரெசல்யூஷனை இவர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். அது வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்கிறாங்க. தெரியும், 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமே. அதாவது பாராளுமன்றத்தில் மத்திய லோக்சபாலையும் இல்லை, ராஜ்யசபாலையும் இல்லை. ஆனால் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், இவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்களே அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவார்கள். ஏன்னா 100% காப்பாற்றினான்னு சொல்கிறாங்களா 2021 கொடுத்த வாக்குறுதிகளை. அது மாதிரி 2024 கொடுத்த வாக்குறுதியை இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற அடிப்படையில் மக்களின் பிரதிநிதிகளாக பாஜக பாராளுமன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ணாங்க. 2024 திமுக கொடுத்த வாக்குறுதியை திமுகவே தோற்கடித்து விட்டது. இதுக்கு அவங்களோட மக்கள்கிட்ட அவங்க பதில் சொல்லணும். இதுதான் இந்த விமன் ரிசர்வேஷன் பில்லுக்கு உண்டான பேக்ரவுண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மிக முக்கியமாக சட்ட மேலவை. இது 2021 கொடுத்த வாக்குறுதி 374வது நம்பர். இதை பற்றி
ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசவே இல்லை. இவங்க ஏதாவது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் அமுல்படுத்துவதற்காக உடனே முன்னாடி வந்து இந்த ஆளுநரை காரணம் காட்டி ஆர்.என். ரவி அவர்கள் வந்து கிடப்பில் போட்டார், சட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டார் அப்படின்னாங்க. இந்த சட்ட மேலவையை கொண்டு வருவதற்கான சட்டமன்ற வேலைகளை வந்து ஒரு துளியும் இவர்கள் பார்க்கவில்லை. 5 வருடங்கள் கழிஞ்சிடுது. 374வது வாக்குறுதி எண். இவங்க வந்து சட்டமன்றத்தில் சட்ட மசோதாக்களையும் இவங்க பாஸ் பண்ணலை, அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கலை, அதை பற்றி பொது வழியில் மக்கள்கிட்ட வந்து பேசவே இல்லை. ஆனால் இதை தாண்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வந்து 100% வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்க. எப்போது 2023 காலகட்டத்திலே சொல்லிட்டார் அவர். இந்த வாக்குறுதி என்னாச்சு? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் வந்து நிறைவேற்றிட்டோம், அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. 1 லிட்டர் பாலில் இல்லை ஒரு பெரிய அண்டாவில் இருக்கிற பாலில் ஒரு துளி விஷம் கீழே விழுந்தது வச்சுக்கோங்களேன், அந்த என்டையர் பால் அண்டாவில் இருக்கிற அனைத்து பாலும் வந்து வீணாகிவிடும். அது மாதிரி தான் ஒரு வாக்குறுதி நிறைவேற்றலைனா கூட அது மிக முக்கியமான வாக்குறுதியாக இருக்கும். ஏன்னா மக்களோட ரெப்ரசன்டேஷன் சட்ட மேலவையில். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது அண்மையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்த அந்நியார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரேமலதா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க இருக்குது தமிழகத்தில். என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வந்து வன்முறைகள், ஒரு பாலியல் தொல்லைகள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு மட்டும் வந்து இதாக இருக்குது, போதை பழக்கம் இருக்குதுங்க, இதை தவிர மற்ற எதுவுமே இல்லைங்க தமிழ்நாட்டில் அப்படின்றாங்க. பகிரங்கமாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வச்சுட்டு முதலமைச்சரை தாண்டி அவர் வந்து உள்துறை, தமிழக உள்துறைக்கு பொறுப்பு, காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சர் அவர் தான். ஸோ அவரை வச்சு கொண்டே மேடையில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதிராக வந்து வன்முறைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது பகிரங்க குற்றச்சாட்டு வந்து சொல்கிறாங்க. அதை வந்து உள்வாங்கி கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். இதுவும் அதே கேஸ் தான். ஒரு விஷம் ஒரு பெரிய அண்டாவில் இருக்கிற பாலில் விழுந்ததுன்னா அந்த பால் முழுவதும் கெட்டு போயிடும். நீங்கள் 99% வாக்குறுதி நிறைவேற்றினா கூட இந்த ஒரு வாக்குறுதி மக்களின் வாழ்க்கையை வந்து பாதுகாக்கவில்லை என்றால் வருகின்ற 2027 தேர்தலில் வந்து மக்கள் என்ன முடிவு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து இந்த ஜிஎஸ்டினால் எங்களுக்கு வந்து வரி வருமானம் இழந்து விட்டோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பின்னோட்டம். இந்த ஜிஎஸ்டி வரும்போது 2015-16 காலகட்டத்தில் என்ன வரி வருமானம் நமக்கு இருந்ததோ அதுலேருந்து குறைஞ்சபட்சம் 14% வரி வந்து வருடம் உயர்ந்து கொண்டே வர வேண்டும். அதில் ஏதாவது ஷார்ட்ஃபால் இருக்குது, குறைவாக இருக்குதுன்னா அந்த பணத்தை வந்து மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் என்ற வரியின் மூலமாக அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுப்பாங்க. அதை மாதிரி தமிழகத்திற்கு ஜூலை 2022 வரைக்கும் அவர்கள் கொடுத்த பணம் 65,668 கோடி ரூபாய்கள். இது எந்த ஊடகங்களையும் பேசுறது கிடையாது. ஜிஎஸ்டி வந்ததுனால எங்களுக்கு வரி வருமானம் இழந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இழப்பை வந்து மத்திய அரசாங்கம் 65,668 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. காம்பன்சேஷன் மூலமாக, வரியின் மூலமாக வந்த பணத்தை திருப்பி மீண்டு மக்கள்கிட்ட வந்து 51,332 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி மத்திய அரசாங்கம் தாங்கள் வாங்கிய கடனில் இருந்து 14,336 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அது திருப்பி கொடுக்க வேண்டாத கடன், எந்த மாநில அரசும் கொடுக்க வேண்டாம். ஸோ 65,000 கோடி ரூபாய் கடனை வாங்கி கிராண்ட்டை கொடுத்து ஜிஎஸ்டியோட நமக்கு வந்து வரி வருமானத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இதை வந்து தமிழக நிதிநிலை இந்த டேட்டா எல்லாமே வந்து தமிழக நிதிநிலை அறிக்கையிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இங்கே வந்து பாராளுமன்றத்தில் போய் பேசுகின்ற திரு எம்பி வில்சன் ஐயா அவர்கள்ட்டும் கனிமொழி மேடம் அவர்கள்ட்டும் அவர்கள் இந்த காணொலியை பார்த்தாங்கன்னா இந்த நம்பரை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் மூலமாக தமிழகத்திற்கு 65,668 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே டபுள் டிஜிட் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, 24-25 காலகட்டத்தில் டபுள் டிஜிட் நாங்கள் தான் வந்து க்ரோ பண்ணிட்டோம், இந்தியாவிலே நாங்கள் தான் வந்து பெரிய மாநிலம் அப்படின்ற போது பர்சன்டேஜை வந்து நம்ம ஒரு பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட அடிப்படை பேஸ் நம்பர் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வளரும்போது டிஜிட் வந்து ஜாஸ்தியாக தான் காமிக்கும், டபுள் டிஜிட்னு தான் வரும். 100 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னா ஒரு 20 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைக்குதுன்னா 20% இருக்கும். அதுவே வந்து ஒரு 100 ரூபாய் சம்பளமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 20% கிடைக்குது அப்படின்னா, அதே 20% கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து 40 ரூபாய்க்கு போய்டாது. ஸோ அதை மாதிரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சதவிகிதம் எப்போ பார்க்கணும், அப்சல்யூட் நம்பர் எப்போ பார்க்கணுன்னு இருக்குது. அந்த 24-25 காலகட்டத்தில் டபுள் டிஜிட் க்ரோத் என்று சொன்ன அந்த ஆண்டில்
31,55,000 கோடி ரூபாய் பட்ஜெட் பண்ணி ஜிஎஸ்டிபி வரும்னு சொன்னாங்க. மாநில வருமானம் வந்தது 31,15,000 கோடி, 39,000 கோடி காணும். அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் 28,33,000 கோடி வரும்னாங்க. 27 லட்சம் தான் வந்துருந்தது. 1,16,000 கோடி காணும். அதுக்கு முன்னாடி 24,84,000 கோடி வந்தது. 23,64,000 கோடி, 1,20,000 கோடி காணும். வருஷம் 1,20,000, 1,16,000, 24, 25 ஒரு 40,000. அப்புறம் 25-26 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வந்து 35,67,000 போட்டாங்க. அதை ரிவைஸ் பண்ணுவாங்கல்ல அடுத்த வருஷம். அதுக்கு அடுத்த நிதிநிலை இருக்கும்போது இந்த வருஷத்துக்குள்ள நிதிநிலை அறிக்கை ரிவைஸ் பண்ணுவாங்க. அந்த ரிவைஸே பண்ணாமல் அதே நம்பரை வச்சுருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஒவ்வொரு வருஷமும் நம்பர் மாறிக்கொண்டு வரும்போது இந்த வருஷம் மட்டும் அப்படியே எப்படி வைக்க முடியும்? மேபி இன்டரிம் பட்ஜெட்னு சொல்லலாம். பட் இன்டரிம் பட்ஜெட் என்பது 26-27 உண்டான இன்டரிம் பட்ஜெட்டை தவிர 25-26க்கு நீங்கள் 11 மாதங்கள் முடிந்த பிறகு தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறீங்க. அப்போ 11 மாதங்களுக்கு உண்டான ஆக்சுவல்ஸ் கையில் இருக்கணும்ல, அதை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சரி, 26-27 என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது 41,02,000 கோடி ரூபாய் வரும் என்று எதிர்பார்த்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க போன வருஷம். ஆனால் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது 40,67,000 குறைச்சிட்டாங்க. ஸோ 35,000 கோடி இங்கே குறைஞ்சிடுது. ஸோ இங்கே ஒரு 35, இங்கே ஒரு 40, 75, இங்கே ஒரு 120, 111, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடிகள் தமிழகத்திற்கு வரவேண்டிய வருமானம் வராமல் போயிருக்கு. அதனால் 3 லட்சம் கோடிகள் அடிஷ்னலாக நம்ம கடன் வாங்கியிருக்கோம். இதற்கு மாநில அரசாங்கம் வந்து பதில் சொல்லணும். இதற்குண்டான வட்டி நம்ம வந்து 8% வந்து வருஷம் கட்டின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்போ பேசினாலும் வந்து ஏதாவது ஒரு தொழில்துறை கான்க்ளேவ் அது மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா $1 trillion ட்ரீம் அப்படின்னு சொல்லாங்க. $1 trillion வந்து எங்கள் கனவு திட்டம் அப்படின்வாங்க. அதை நம்ம வந்து நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு ட்ரில்லியன், மில்லியன், பில்லியன் அதெல்லாம் வந்து வேண்டாங்க. 1 trillion நீங்கள் என்னைக்கு வரும்னு சொன்னீங்க? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2024 காலகட்டத்தில் சொன்னாங்க. டிசம்பர் மாதத்தில் 2030 அச்சீவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போது ஒரு டாலருக்கு உண்டான எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரூபாயின் இதில் பார்த்திங்கன்னா 84 ரூபாய் இருந்தது. அப்போ $1 trillion என்பது 84 லட்சம் கோடிகள். நம்ம ரூபாயிலே இனிமேல் பேசுவோம் அப்படின்றது நம்ம அது கணக்கெடுத்து 84 லட்சம் கோடிகள் வந்து நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ எப்படியே வந்துட்டுருக்கோன்றதை நம்ம பார்ப்போம். ஆனால் டாலரில் பேசணும் அப்படின்னா 27-28 552 பில்லியன் தான் பண்ண போகிறாங்க. 629 பில்லியன், 717 பில்லியன், 29-30, 2030 $1 trillion வரும்னாங்க. அதாவது 1000 இருக்கணும், 1000 பில்லியனாக இருக்க வேண்டும். 717 தான். 30-31 818 தான். ஸோ 818 பில்லியன் எங்கே, 1000 பில்லியன் எங்கே? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25% வந்து அவங்க போட்ட எஸ்டிமேட்டில் பின்னோக்கி இருக்கிறார்கள். சரி, ரூபாயில் பார்க்கலாம் அப்படின்னா ரூபாயில் பார்த்திங்கன்னா 46 லட்சம், 52 லட்சம், 60 லட்சம் கோடிகள், 30-31 68 லட்சம் கோடிகள் தான். 84 லட்சம் வர வேண்டிய இடத்துல 84 லட்சம் கோடிகள் வர வேண்டிய இடத்துல 68 லட்சம் கோடிகள். இதெல்லாம் இவர்கள் கொடுத்த நிதிநிலை அறிக்கையின் அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட். இது வந்து பொதுவெளியில் ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்ததெல்லாம் கிடையாது. தமிழக அரசு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து தயாரித்த தரவுகள் இதெல்லாம். ஸோ இது வந்து மக்கள் பார்வைக்காக. $1 trillion என்பது சாத்தியமில்லை என்பது நம்மளோட வாதம். அப்புறம் வந்து இந்த $1 trillion ஏன் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா வந்து மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பங்குலாம் வந்து கம்மியாகிடுச்சு, தரவே மாட்டுறாங்க, வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழக நிதிநிலை அறிக்கையிலேருந்து எடுத்த தரவுகள். ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸ், அதாவது மத்திய அரசாங்கத்திலேருந்து நமக்கு மாநில அரசாங்கங்களுக்கு தமிழகத்திற்கு வந்த வரி பகிர்வு மானியங்கள், சென்ட்ரல் சப்சிடிஸ். மார்ச் 13 காலகட்டம் யூபிஏ அரசாங்கம் இருந்தபோது 21,000 கோடி. மார்ச் 14 25,000 கோடி, 24,945 கோடி. இந்த இடத்தோட என்டிஏ அரசாங்கம் வந்துடுச்சு. ஸோ 25,000 கோடி வச்சுக்கோங்க. அதுலேருந்து எப்படி வரி வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது பாருங்கள். 35,000 கோடி, 40,000 கோடி, 45,000 கோடி, 42,000 கோடி, 54, 54, 56 அப்படி உயர்ந்து வந்து மார்ச் 27 இப்போ நடக்கின்ற நிதியாண்டில் பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, 26-27, அதுக்கு நமக்கு வரப்போகிற வருமானம் 87,293 கோடி. 25,000 கோடியிலேருந்து 2.5 மடங்கு கூடி 3.5 மடங்கு வச்சுக்கோங்க. 24,000 × 3 மடங்கு போட்டிங்கன்னா 88,000 கோடி வந்துடும். ஸோ உயர்ந்தது பார்த்திங்கன்னா 250%. மார்ச் 2027 இப்போ நடக்கின்ற நிதியாண்டில் சென்ட்ரல் டாக்ஸஸ் 62,000 கோடி வரப்போகுது.
15,000 கோடி இருந்த இடத்துல 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வரப்போகிறது. 9,000 கோடி இருந்ததில் 24,000 கோடி வரப்போகிறது. இதெல்லாம் வந்து மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி பகிர்வும் சப்சிடிஸும் மாநில அரசு தாங்கள் வாங்கி கொண்டதாக நிதிநிலை அறிக்கையில் கொடுத்த தகவல்கள். ஸோ இது வந்து வலைதளங்களில் இருக்குது. யாரும் வந்து எங்களை வஞ்சித்து விட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பணம்லாம் வந்ததுனால தான் வந்து அந்நியார் அவர்கள் சொன்னாங்க, பிரேமலதா மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஜிஎஸ்டி தொகை உள்ளே வர்றதுனால தான் நம்ம அண்ணன் கொடுக்குற 2,000 ரூபாய் உரிமை தொகை வந்து மக்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு அப்படின்னு வந்து பொது வெளியில் எங்கே அந்த சட்டம் ஒழுங்கை பற்றி பேசினாங்க பார்த்தீங்க இல்லையா, அந்த மீட்டிங்கில் இன்னொரு இது சொல்கிறாங்க. அவங்க ஒரு அப்ரிசியேஷன் ஃபார் மத்திய அரசாங்கம். ஜிஎஸ்டி தொகைலாம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்களே, அதனால தான் 2,000 ரூபா வந்து உரிமை தொகை வந்து நம்ம அண்ணன் வந்து கொடுக்குறாரு மக்கள் அனைவருக்கும், மகளிர் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி பொதுவெளியில் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகளே வந்து திமுகவை குற்றம் சாட்டியும் மத்திய அரசாங்கத்தை பாராட்டியும் பொதுவெளியில் வந்து பேசியிருக்கிறாங்க. இதை உள்வாங்கிக் கொண்டு வருகின்ற 2026 தேர்தலில் நல்ல ஆட்சி தமிழகத்திற்கு அமைய வேண்டும் என்று மக்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.